இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 78 அதிகாரம் 71 வசனம். கர்வல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, தாவீதை ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. கரவல் ஆடுகளின் பின்னாக இருந்த தாவீதை ஆண்டவர் அவருடைய உன்னத நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஆட்டு மந்தைகளை மேய்க்கிற தாவீதை மனிதர்களை ஆண்டவர் மேய்க்கும்படியாக கர்த்தரை அழைத்து கொண்டு வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் எல்லோரும் தேவனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவருடைய சித்தத்தின்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எப்படி தாவீது கரவல் ஆடுகளின் பின்னாக இருந்தானோ, அலைந்து திரிந்தானோ, அது போல நாமும் கூட பல்வேறு சூழ்நிலைகளிலும் பாவங்களிலும் அடிமைத்தனங்களிலும் அலைந்து திரிந்த நம்மை தேவன் அழைத்து கொண்டு வந்து அவருடைய பிள்ளையாக நியமித்திருக்கிறார் என்றால், தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால், அவருக்கு நம்மை குறித்து ஒரு உன்னத நோக்கம் இருந்தது. மெய்ப்பனாக இருந்த தாவீதை மந்தையின் தலைவனாக கர்த்தர் மாற்றினது போல, அரசனாக கர்த்தர் மாற்றினது போல, ஆடு மேய்க்கிறவன் அரசனாக கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து தெரிந்து கொள்ளப்பட்டதற்காகவும் அழைக்கப்பட்டதற்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவருடைய சித்தத்தை நம் வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு ஜெபத்தோடு நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நாம் கடந்து செல்லலாம். ஆமென்.